இன்றைக்கி சாட்டோட ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாலக் சாட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கடலை மாவில் ஒரு பேட்டர் பண்ணிவிட்டு அதில் பாலக்கீரை போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி எல்லாம் செஞ்சு அதில் மேலே ஊற்றி சாப்பிட்றதான். வாங்க இப்போ பாலக் சாட் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். பாலக் சாட் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 2 கப்பு பாலக், இந்த மாதிரி முழுசாக இருக்கிற இலை மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவரில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, எண்ணெய் பொரிச்செடுக்க தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், பிளாக் சால்ட் தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, சாட் மசாலா தேவையான அளவு, ஓமம் 1/4 ஸ்பூன். கார்னிஷ்க்கு வந்து உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. என்னென்ன கார்னிஷுக்கு தேவைப்படுமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் சட்னி வந்து பானிபூரி வீடியோவில் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கி செஞ்சுக்கலாம். தயிர், சேவு தேவையான அளவு. க்ரீன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். புதினா ஒரு 1/2 கப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு 1/2 கப், இதையும் வாஷ் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம் தேவையில்லை, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா தேவையான அளவு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மிக்சியில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து க்ரீன் சட்னி நல்லா அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப திக்காக இருக்கணுன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தயிரை வந்து வேறு பவுலில் கொஞ்சம் பெரிய பவுலில் ஊற்றிக்கோங்க. கூட தேவையான அளவு சில்லி பவுடர். ஸோ இதுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து பிளாக் சால்ட் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சாட் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட் தான், அது எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ சாஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு, சில்லி பவுடர் தேவையான அளவு, இது கூட மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ஓமம், பேக்கிங் சோடா, இது கூட நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த அளவு கூட இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம பாலக் சாட்டுக்கு வந்து நம்ம கீரையும் கொஞ்சம் இருக்கணும், லைட்டாக வந்து தான் மேலே மாவு வந்து கோட்டிங் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் காய வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ 2 பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் இருந்தால் போதும். ஸோ இதை அப்படியே நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறது தான். ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வேகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். சீக்கிரமாக வெந்துடும், ஏன்னா நமக்கு கீரை தானே, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். கீரை வந்த அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நான் மெஷர்மெண்ட் சொல்லும் போது கீரை எவ்வளோன்ட்டு நான் சொல்லலை. நான் ஒரு 2 கப்பு கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி மேலே லைட்டான லேயராக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கீரையும் தெரியணும், அண்டு மேலே வந்து ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், நான் ஷேக் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த பாலக்கை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். நீங்கள் இது இப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.
இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் அதையும் உள்ளே போட்டுடுங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எல்லா சாஸும் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து யோகர்ட் சாஸ் பண்ணோம்ல, அதில் ஊற்றிக்கலாம். ஸ்வீட் சாஸ், க்ரீன் சட்னி, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டு டிபெண்ட்ஸ் தான் மெஷர்மெண்ட்டு. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. கிட்ட க்ரீன் சட்னி, இந்த ஸ்வீட் சட்னி எல்லாம் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெறும் பாலக்கை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா 5 minutes இதில் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து சாட் மசாலா கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அண்ட் பிளாக் சால்ட்டும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. மேலே வந்து சேவு போட்டுக்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரெட் வந்து சாட்டு தான். ஸோ எந்த டைப்பான சாட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாலக் சாட் வந்து என் பொண்ணோட ஃபேவரெட். எப்போ பார்த்தாலும் கேட்பா எனக்கு பாலக் சாட் பண்ணி கொடுமான்ட்டு. ஸோ இது அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண பாலக் சாட் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கிறேன். எனக்கு வந்து நல்லா சாஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ எல்லா சாஸும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் வச்சு கூட ஒரு 5 minutes ஆகிடுச்சு. இன்னும் வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா சாஸெல்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்குது என்னோடய பாலக் சாட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.